எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அது பேச்சாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், மொழியில் இருக்கிற திறமையும் முன்னேற்றமும் தான் உச்சகட்டம். இட்ஸ் த ஹைட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராசஸிங் அப்படின்வாங்க. அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் இன்றைக்கு மிக சிறப்பாக உரையாடிய மாவட்ட ஆட்சியர் கூறினது போல் வெறும் பேச்சாற்றலால் உள்ள கருத்து இல்ல தத்துவம் இல்ல தகவல் இல்லாமல் வெறும் பேச்சாற்றலால் இந்த காலகட்டத்தில் மிக பெருமை பெறுகிற அளவுக்கு ஒரு பேச்சாளராக ஆவது கடினம். இன்றைக்கு நாம் இருப்பது தி ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி. எல்லா இடத்துலயும் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இங்க பேசுறோம்னா நான் உங்க 300 பேருக்கு மாத்திரம் பேசுறேன்னு நான் கருதக்கூடாது. எத்தனையோ லட்சம் பேர் நாளைக்கு யூடியூப்லயோ வேற ஏதோ ஒரு வீடியோலயோ பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வேணும்னா கிளிப் அடிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. இதே மேடையில் இதே அரங்கத்தில் ஒரு 1.5 ஆண்டுக்கு முன்னால் பேசின ஒரு பேச்சில் ஒரு பங்கு நானே ஒரு 10 நபரிடம் வாட்ஸ்அப்பில் பெற்றிருப்பேன். அந்த அளவுக்கு வைரல் ஆகி போச்சு. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்க பேச்சாளர்களாக இருந்தால், என் அனுபவத்தில் நான் மிக ஒரு முதிர்ந்த வயதில்தான் மேடையிலோயோ பொதுவெளியிலோயோ இல்ல சட்டமன்றத்திலேயோ பேச ஆரம்பித்தேன் என்றாலும் இன்றைக்கு யூடியூபில் என் பெயரை அடிச்சு பார்த்தால் ஒரு 50-100 வீடியோ வரும். இப்ப ஏதோ பேசுறதுக்கு தேவைன்றதுனால் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால் பேச ஆரம்பித்து விட்டேன். எனவே அதில் சில பாடங்கள் கற்றுக்கொண்டேன். அதில் சிலதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது இன்னையோடு முடியாது. நிரந்தரமாக ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ கிடைக்கப்படும். இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, இது இந்த காலகட்டத்தில் நான் நினைத்தேன். ஆனா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஏதோ ஒரு செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. வாழ்க்கையில முதல் முறை சென்றேன். அங்கே காஞ்சி காமக்கோடி பீடம் அதை நடத்தி வர்ற ஒரு கோயில். நான் வரும்போது பல போட்டோஸ், புக்ஸ் இதெல்லாம் காமிச்சு பாருங்க, அவங்க தாத்தாவுக்கும் முன்னாள் மடாதிபதி பெரியவா அவர்களுக்கும் இருந்த உறவெல்லாம் காமிச்சாங்க. நம்ம நானும் போட்டோ பார்த்திருக்கேன்னு வந்துட்டேன். சில நேரத்தில் ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பி விடுறாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் என் தாத்தா பேசிக் கொண்டிருக்கிறார். வெறும் வாய்ஸ் தான், வீடியோ இல்லை. ஆனா மடாதிபதி பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றதற்கு ஆதாரம் என்னவென்றால், என் தாத்தா பேச பேச நண்பர்கள் மாதிரி நடுவில் குறுக்கீடு செஞ்சு ஜோக் அடிச்சு அந்த பேச்சு இன்னை வரைக்கும் கிடைக்குது. இது 1960s ஆடியோ ரெக்கார்டிங் எடுத்தது. அப்போலேருந்தே இந்த மாதிரி ரெக்கார்டிங் இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் எவ்ரி திங் யூ சே, எதெல்லாம் நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்களோ நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று முதலில் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எந்த ஒரு பேசுற வாய்ப்பு வரும்போதும் ஆராய்ச்சி, ஞானம், தகவல் முழுசாக தீட்டிக்கொண்டு அதற்கு பிறகு உரையாடுங்கள். இல்ல ஏதாவது தவறு சொன்னா, இல்ல தவறான தகவல் இருந்தா, இல்ல தவறான வரலாறு இருந்தா அது என்னைக்குமே உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் எதிர்காலத்தில். இறுதியாக சொல்லுவேன், இந்த காலத்தில் ஒரு பெரிய வேற்றுமை என்னவென்றால், வரலாற்றில் ஒப்பிட்டு பார்த்தால், யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் டு த ஆடியன்ஸ். இன்னைக்கு இருக்கிற இந்த அவையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் நான் உரையாடி கொண்டிருக்கவில்லை. ஐ எம் ஸ்பீக்கிங் டு பாஸ்டெரிட்டி. நான் எதிர்காலத்துக்கு உரையாடி கொண்டிருக்கிறேன். ஏன்னா எங்க வேணாலும் என்னைக்கு வேணாலும் இந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, நான் எம்எல்ஏ ஆக இருக்கும்போது கொடுத்த நேர்காணல்கள் இல்ல பேசின உரையாடல்கள் நான் அமைச்சரான உடனே சும்மா 10 கோடி முறை வெட்டி 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 போட்டு ஏதோ நேத்து பேசின மாதிரி திருப்பி போட்டாங்க. தப்பா நடக்கல, நல்ல வேலை. ஆனா நம்ம பேசும்போது நம்ம நினைச்சு கொண்டே இருக்கிறது, ஒரு கண் இங்கே இருக்கிறவர்களிடம் சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர ஒரு கண்
எதிர்காலத்தை நோக்கி இருக்க வேண்டும். எதெல்லாம் இன்றைக்கு பேசுகிறோமோ அதெல்லாம் நிரந்தரமாக ரெக்கார்டில் இருந்து ஃபார் பாஸ்டரிட்டி. எனவே இந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பான ஒரு பயிற்சியை பெற்றிருக்கிறீர்கள். இத்தனை சிறந்த பேச்சாளர்கள் மேதைகளிடம் வெவ்வேறு தலைப்பில் நான் இதை படித்துக் கொண்டிருந்தேன். சிறப்பான ஆற்றல் மிக்க வெவ்வேறு திசையில் இருக்கிற ஆளுமைகளிடம் நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் உதவும் என்று கருதுகிறேன். நான் ஒரே ஒரு கூடுதல் தகவல் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஐயா நான் அருள் பேசினும்போது எங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒரு பங்காக இருக்கும் தமிழ் இணையவழி கல்விக் கழகம் தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் ஒரு நூலகம் வைத்திருக்கிறோம். தமிழ் வர்ச்சுவல் லைப்ரரி, தமிழ் இணையவழி நூலகம். இந்த நூலகம் என்றது ஒரு மிக சிறந்த ஒரு ரீசோர்ஸ், ஒரு ரெபாசிட்டரி. வரலாற்றில் வேற எங்கேயும் கிடைக்காத நூல்கள், ஓலை ஏடுகளிலிருந்து எல்லா மொழியிலும், ஆங்கிலேயத்தில், ஜெர்மனியில், அதாவது நம்ம கலாச்சாரம், நம்ம வரலாறை பற்றி இல்ல நம்மளுடைய கலாச்சார அடையாளங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உதாரணத்துக்கு பற்றி இருந்தால் எண்ணற்ற நூல்கள் அதில் டிஜிட்டலைஸ் ஆகி அது இணைய வழியில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. நானே மதுரை தமிழ் சங்கம் என் தாத்தா தலைமையில் ஒரு பெரிய விழா நடந்ததோடைய வரலாற்று அந்த சூவினியர் புக்கை எடுக்கலான்னு பார்த்தா வேற எங்கேயுமே கிடைக்காது. தமிழ் வர்ச்சுவல் லைப்ரரி கான்டென்ட் இருந்துச்சு. அதே மாதிரி ஒன்றிய நிதியமைச்சர் சில நாட்களுக்கு முன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வந்த பிறகு நான் சந்தித்த போது சொன்னார்கள், பழைய நூல்கள், வரலாற்றை குறிக்கும் நூல்கள் இப்போ அவுட் ஆஃப் பப்ளிகேஷன் கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நீங்க இதை கண்டுபிடிச்சு திருப்பி அச்சடிக்கணும். திருப்பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கோயிலுடைய கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணும், புது எடிஷன் கொண்டாடணும்னு அறிவுரை சொன்னபோது அந்த நூலெல்லாம் தேடி போய் பார்க்கிறேன். அதுவும் ஏற்கனவே இந்த இணையவழி கல்விக் கழகத்தால் டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த லைப்ரரியில் இருக்கிறது. எனவே நீங்க ஆராய்ச்சி செய்யும் போது குறிப்பாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஃபேக்ட்ஸ், பிக்சர்ஸ், இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட நிகழ்வில் நான் அதை அறிவித்தேன். இட் இஸ் நாட் ஓன்லி டெக்ஸ்ட், இட் இஸ் நாட் ஓன்லி இமேஜஸ், இட் இஸ் மல்டிமீடியா. இந்த மாதிரி வீடியோக்கள், கலைஞருடைய உரைகள் நிறைய, மேப்ஸ், டிராயிங்ஸ், என்னென்னமோலாம் அங்கே இருக்கு. அது ஒரு சிறந்த ரீசோர்ஸாக நீங்க பயன்படுத்திக் கொண்டு உங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் இதை முடித்து நீங்கள் உங்க மாவட்டத்துக்கு, உங்க நாடுகளுக்கு திரும்பி அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் உலக அளவில் பரவலாக பேசுவீர்கள், வாய்ப்பு கிடைக்கும் என்று வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். அது நடக்கும்போது என்றைக்கும் நல்ல ப்ரிப்பரேஷனோட, நல்ல தயாரிப்போட, நல்ல தகவலோட, தெளிந்த புரிதலோட உரையாற்றும் வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். பேச்சாற்றல் என்றது ஒரு திறமை. அதோட பலன் பெற்றவர்கள் உலகத்தில் ஒருவராக நான் கருத வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பொது வாழ்க்கையில் இல்லை, தனிநபர். எந்த முக்குக்கு நான் போனாலும் 3000 பேர் இருக்கிற சின்ன நகரம் ஆஸ்திரேலியாவில், இல்ல பெரிய நகரம் சிகாகோ அமெரிக்காவில், இல்ல லண்டன், இல்ல கேம்பிரிட்ஜ், இல்ல ஆப்பிரிக்கா, இல்ல எங்க நான் போனாலும் என்னிடம் யாராவது வந்து உரையாடினார்கள் என்றால் முதல் கூறுவது, நான் உங்களோட வீடியோவை யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். இதுதான் the reach of media today. So you have to remember that, and I wish you all that level of success and identity. நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.